ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது குருமா தான் செய்ய போகிறோம். ஒரு டேஸ்டி குருமா செய்ய போகிறோம். குருமா செய்கிறதுக்கு நமக்கு வந்து நான் வந்து மிக்ஸ் வெஜிடபிள்ஸை வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய் அண்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அதோட 3 கிராம்பு, இது எல்லாமே போட்டு நம்ம முதல்ல தாளிக்கணும். இப்போ அதோட நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 2 போட்டு தாளிச்சிட்டோம். வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணும், கொஞ்சம் வதக்கினாலே போதும். ஏன்னா குருமாவுக்கெல்லாம் ரொம்ப வெங்காயத்தை நம்ம கோல்டன் கலராக வதக்க தேவையில்லை. ஏன்னா அது கலர் மாறிடும், குருமாவோட கலரும் மாறிடும். நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் தான் வதக்கிட்டோம். குருமா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராசஸ். இப்போ இதோட வந்து ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, பீன்ஸு, பீஸு, பட்டாணி, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டு மெயினாக வந்து இது குருமாவுக்கு இந்த காம்பினேஷனில் தான் போடுவாங்க. இப்போ குருமாவுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய், மற்ற இந்த காய், புடலங்காய், சொரக்காய், அந்த மாதிரி இதெல்லாம் போட மாட்டாங்க. மெயினாக வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, க்ரீன் பீஸு, காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, அந்த மாதிரி இதுங்க தான் போடுவாங்க. நான் இதில் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் அண்ட் பீஸ், க்ரீன் பீஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உப்பும் சுடுதண்ணியும் போட்டு அதையும் போடுவேன். இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, முந்திரி, பச்சை மிளகாய், சோம்பு அண்டு பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்து வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றி நம்ம வந்து கிளறணும். இது வந்து கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிடணும். அரைச்சாதான் அதோட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கலந்து இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கிடையில் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன்ல காலிஃப்ளவர், உப்பு கொதிக்கிற தண்ணியிலையும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அது வந்து நல்லா, ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம எப்போதுமே சுடு தண்ணியில் போட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்ட சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்து தான் எடுத்து சமைக்கணும். நான் வந்து இன்றைக்கி மஞ்சத்தூள் போடல, உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதையும் இதோட சேர்த்து இப்போ இதோட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு கிளறி நல்லா கொதிக்க விட்றேன்.
இப்போ பாருங்கள், இது நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் காய் எல்லாமே வெந்துருச்சு. எல்லாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போடணும். சரி, இந்த கன்சிஸ்டன்சி ரைஸில் வச்சு சாப்பிட்டு சப்பாத்தி எல்லாத்தையும் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் இது கீ அதில் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட திக்கான கோகோனட் மில்க் விடுறோம். லாஸ்ட்டாக விட்டோன்னா our tasty, easy, healthy, delicious kurma is ready now. இது வந்து எங்கள் வீட்டில் ஆல் டைம் ஃபேவரட். நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புலாவ், சப்பாத்தி, பிளெயின் ரைஸ், பாஸ்மதி ரைஸை சும்மா வடிச்சிட்டு இதை போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.